ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் ஆன ஒயிட் குருமா தான். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நிறையா பேர் இது தெரிஞ்சுக்காமல் குருமா ட்ரை பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சரி, ஸ்மெல்லும் சரி அட்டகாசமாக இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கான ஈஸியான ஒரு மெத்தடு தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலாக்கு என்னென்ன வேணுமோ பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரிஞ்சி லீஃப் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா தான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட் இதில். அப்புறம் நம்மளுக்கு என்ன வெஜ்ஜீஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வெஜ்ஜீஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சிட்டேன். ஆக்சுவலாக அதையும் கொஞ்சம் வேக வச்சு உள்ள ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆட் பண்ணிட்டேன். வெஜ்ஜீஸை நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்போவே ஒரு பயங்கரமான ஸ்மெல் வரும். இப்போ பட்டாணி வேக வச்ச பட்டாணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக தேங்காய், சோம்பு இது கூட கசகசா ஆட் பண்ணணும். நான் கசகசா டிமார்ட்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இது நான் அதிகமாக எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எப்போயாவது குருமா வைக்கிறதுனா மட்டும்தான் கசகசா யூஸ் பண்ணுவேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் லைட்டாக எல்லோரும் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். அது கூட 4 முந்திரி போட்டிருக்கேன். இப்போயும் நான் மெயினாக பச்சை மிளகாய் கண்டிப்பாக ஆட் பண்ணிடுங்க. காய் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கசகசாவோட பச்சை வாசம், சோம்போட பச்சை வாசம் இதெல்லாம் போகும். கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரும். அப்படியே நம்மளுக்கு டெம்ட் ஆகும் சப்பாத்தி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நல்லா கொதிச்சிட்ருக்குது. காயும் நல்லா வெந்துடும். அரை வேக்காடில் தான் நான் வச்சுருக்கோம். ஸோ இதில் நல்லா வெந்துடும். சப்பாத்தி ஒரு சைடு போட்டுட்ருக்கேன். சப்பாத்தி வெந்துட்டுருக்கு. இப்போ குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். கடைசியில் கொரியாண்டர் லீவ்ஸ் இருந்தால் அதை போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. பாப்பாவுக்கு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி நிறையா குருமா ஊற்றி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சப்பாத்தி 2 வச்சு அதுக்குள்ளே நிறையா குருமா ஊற்றி சாப்பிட்டாச்சு. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 5 சப்பாத்தி 6 சப்பாத்தியில் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஏன்னா வெஜ்ஜீஸ் நம்ம ஹெவியாக ஆட் பண்ணியிருக்கோம். நோ மசாலாஸ். ஸோ நம்ம அளவாக 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி தான் சாப்பிட்லாம். இருந்தாலும் குட் ஃபார் ஹெல்த்தில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.